ஸ்டாலின் வீட்டில் அண்ணாமலை திடீர் பரபரப்பு. என்ன நடந்தது? அதிர்ச்சியில் பாஜக தலைமை. அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு கோவையில் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டது. அதே போல இந்த முறையும் கோவையில் பாஜகவுக்கு ஒரு தொகுதி தான் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை கோவை தெற்கு தொகுதி ஒதுக்கப்பட்டது. இந்த முறை கோவை வடக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இங்குதான் பிரச்சனை வெடித்துள்ளது. கோவை பாஜகவின் முகமாக முன்பு வானதி சீனிவாசன் இருந்திருந்தார். அண்ணாமலை வந்த பிறகு கோவையில் கோலேச்சுவது யார் என்று அவர்களிடையே பனிப்போர் வெடித்தது. 2024 சட்டமன்ற தேர்தலில் கோவை தொகுதியை குறிவைத்து அண்ணாமலை வானதி சீனிவாசன் இருவரும் காய் நகர்த்தினார்கள். பாஜக தலைமை அண்ணாமலையை டிக் செய்தது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக வானதி தன் சிட்டிங் தொகுதியான கோவை தெற்கு தொகுதிக்கு குட்பை சொல்லிவிட்டு கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக கோவை வடக்கு தொகுதியில் தீவிரமாக பணியாற்றி வருகிறார். பாஜக அதிமுக 2 தலைமைகளிலும் பேசி வடக்கு தொகுதியை ரிசர்வ் செய்து வைத்துள்ளார் வானதி சீனிவாசன். அண்ணாமலை சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டு வந்த நிலையில் கோவையில் வடக்கு தொகுதி மட்டுமே எஞ்சியுள்ளது. அதை கைப்பற்ற இருவருக்கும் இடையே மியூசிக்கல் சேர் போட்டி நடந்து வருகிறது. பாஜகவின் சிட்டிங் எம்எல்ஏ மற்றும் கடந்த சில மாதங்களாக அங்கு பணியாற்றி வருவதால் வடக்கு தொகுதிதான் தனக்கு வேண்டும் என்று வானதி சீனிவாசன் உறுதியாக உள்ளார். அங்கு ஏற்கனவே வடவள்ளி கணபதி சாய்பாபா காலனி என்று பகுதி வாரியாக நிர்வாகிகளை நியமித்து வானதி பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளார். தனக்கு சீட் உறுதி செய்ய டெல்லி மேலிடம் மூலம் வானதி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறார். மறுபக்கம் அண்ணாமலையோ கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தான் கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிட்டேன், அதற்குட்பட்ட கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் இருந்து அதிக வாக்குகள் கிடைத்தன, எனவே தனக்குத்தான் சீட் வழங்க வேண்டும் என்று அண்ணாமலை கேட்கிறார். இதில் பாஜக தலைமை முடிவெடுக்க முடியாமல் திணறி வருகிறது. அதனால் அண்ணாமலை தற்போது அப்செட் ஆகி உள்ளார். சென்னையில் நேற்று பியூஷ் கோயலை சந்தித்த போது தன் வருத்தத்தை பதிவு செய்த அண்ணாமலை செய்தியாளர்களிடம் நான் யாரிடமும் சீட் கேட்கவில்லை என்று கூறி சென்றார். இன்னும் ஒரு படி மேலே சென்று தனக்கு சீட்டே வேண்டாம் என்று டெல்லிக்கு கடிதம் எழுதியுள்ளார் அண்ணாமலை. இந்த அரசியல் டெல்லியில் மட்டுமல்லாமல் கோவை களத்தையும் கொதிக்க வைத்துள்ளது. கோவை பாஜகவினர் அண்ணாவா அக்காவா யார் முக்கியம் என்று சமூக வலைதளங்களில் பதிவு செய்து வருகிறார்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வரவிருக்கும் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று கட்சி தலைமைக்கு கடிதம் எழுதி உள்ள நிலையில் இது தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அவர் போட்டியிட விரும்பிய கவுண்டன்பாளையம், சிங்காநல்லூர் மற்றும் அவரது சொந்த ஊரான அவரக்குறிச்சி ஆகிய தொகுதிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் பாஜகவிற்கு ஒதுக்கப்படாததை இந்த முடிவிற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இந்த தொகுதி பிரச்சினை கட்சியின் உள்நிலை அரசியலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அறிவிப்பு வெளியாகியதும் சமூக வலைதளங்களில் அவரது ஆதரவாளர்கள் தங்களது அதிருப்தியையும் கவலைகளையும் வெளிப்படுத்தினர். கட்சிக்காக தொடர்ந்து உழைத்து வரும் ஒரு தலைவரின் இந்த முடிவு தமிழக அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு விவாதங்களுக்கு வழிவகுத்துள்ளது. சிலர் இதை கட்சியின் திட்டமிடலில் ஏற்பட்ட குறைபாடாகவும் பார்க்கின்றனர். அண்ணாமலை போன்ற தலைவர்கள் தேர்தல் களத்தில் இல்லாதது பாஜக கட்சியின் வளர்ச்சிக்கும் மற்றும் தொண்டர்களின் உற்சாகத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். அதே நேரத்தில் இந்த முடிவு எதிர்கால அரசியல் கூட்டணிகள் மற்றும் கட்சி உள்துறை மாற்றங்களுக்கு முன்னேற்றமாக இருக்கலாம் என்ற பார்வையும் நிலவுகிறது. மொத்தத்தில் அண்ணாமலையின் இந்த முடிவு தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. வரவிருக்கும் நாட்களில் இந்த தீர்மானம் எந்த அளவிற்கு அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது குறித்து அரசியல் வட்டாரங்கள் தீவிரமாக கவனித்து வருகின்றனர். இது போதாக்குறையாக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் கையொப்பமான நிலையில் நேற்று தொகுதி விவரம் வெளியானது. அதன்படி மயிலாப்பூர், ராசிபுரம், தளி, ராமநாதபுரம், மானாமதுரை, அவினாசி, பத்மநாபபுரம் தெற்கு,
திருப்பூர் தெற்கு, கோவை வடக்கு, புதுக்கோட்டை, திருப்பத்தூர், மதுரை தெற்கு, சாத்தூர், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், ராதாபுரம், மேலும் நாகர்கோவில், விளவங்கோடு, ஆவடி, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திருவாரூர், அறந்தாங்கி ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை பாஜக அலுவலகத்தில் வேட்பாளர்களை இறுதி செய்யும் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்று வருகின்றது. பாஜக தேசிய அமைப்பு செயலாளர் PL சந்தோஷ் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மாநில மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கும் நிலையில் அண்ணாமலை பங்கேற்கவில்லை. இதனிடையே அண்ணாமலை போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட அவரக்குறிச்சி அல்லது கோவை சிங்காநல்லூர் தொகுதியில் பாஜகவுக்கு ஒதுக்கப்படவில்லை. இதன் மூலம் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட மாட்டார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்காகத்தான் தற்போது அண்ணாமலையும் மேலிடத்திற்கு பாஜக மேலிடத்திற்கு கடிதம் அனுப்பி உள்ளார். ஆக மொத்தத்தில் அண்ணாமலைக்கு பாஜகவில் முக்கியத்துவம் குறைந்து வருவதாகவே அவர் கருதுகின்றனர். இந்த நிலையில் வானதி சீனிவாசனுடனான அந்த கருத்து வேறுபாடு மோதல்களும் அண்ணாமலைக்கு மேலும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது போதாக்குறையாக அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் நாம் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும், தவறு செய்துவிட்டோமோ, பாஜகவிற்கு இப்படி நீங்கள் உழைத்து ஓடானதுதான் மிச்சம், உங்களின் உழைப்பை சுரண்டிவிட்டு இப்படி எப்படி உங்களை விட முடியும் என்று அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் கொதித்த நிலையில் தற்போது அண்ணாமலை ஒரு முக்கிய முடிவை எடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அண்ணாமலை ஒருவேளை தனி கட்சி ஆரம்பிக்கப் போகிறாரா என்று பலரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் திடீரென அண்ணாமலை முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. அதாவது அண்ணாமலை திமுகவில் இணையப் போவதாகவும் ஒரு சில தகவல்கள் வெளிவந்துள்ளது. அவர் திமுகவில் இணைவதற்காகத்தான் முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு பேசி உள்ளார் என்றும் பலரும் கூறி வருகின்றனர். இந்த செய்தி அதிமுக மற்றும் பாஜகவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சமயத்தில் அண்ணாமலை திமுகவில் இணைந்தால் பாஜகவிற்கு அது பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அரசியல் வட்டாரத்தில் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளனர். மேலும் அண்ணாமலை திமுகவில் இணைந்தால் அண்ணாமலைக்கு முக்கிய பொறுப்பும் கொடுக்கப்படும் என்று அதிமுக அமைச்சர்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் அண்ணாமலையின் இந்த முடிவு பாஜக வட்டாரத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது. பலரும் நீங்கள் திமுகவில் இணைந்தால் உங்களுக்கு அரசியல் வாழ்வில் ஒரு நல்ல வழி கிடைக்கும் என்று தற்போது அண்ணாமலையை ஊக்கப்படுத்தி வருவதாகவும் அண்ணாமலை திமுகவில் இணைவதற்கான அடுத்த கட்ட வேலையை பார்த்து வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் கூறி வருகின்றனர். ஓகே வியூவர்ஸ், அண்ணாமலையின் இந்த முடிவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.